ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குலேயும் வந்து அங்கன்வாடிக்கான ரிசல்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் குறிப்பாக இன்று முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரப்போகுது, அதை பற்றின அப்டேட் வந்து என்ன, யார் யாருக்கு எதன் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ வரும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக இண்டிவிஜுவலாக, அதாவது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க. ஸோ நேற்றுலேருந்து நமக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, இந்த எங்களுக்கு வந்திருக்குக்கா, எங்களுக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சில மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க எப்படி வந்து அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களோட மார்க்கை வச்சியா இல்லை ப்ரையாரிட்டியை வச்சியா அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு வராங்க. இன்னும் இன்று முதல் இந்த வாரம் ஃபுல்லாக மற்ற எந்த மாவட்டங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரிசல்ட் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 5வது மாதம் மே மாதத்தில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ மே மாதத்தில் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்டர்வியூ வருது. ஸோ ஜூன் ஜூலையில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து லேட் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்து, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடது வருது, டிஎன்பிஎஸ்சியோடது வருது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்களில், அதுவும் குறிப்பாக இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து ரெகுலராக அதை பற்றி அப்டேட் கொடுத்துட்டே வரோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வருது, யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்றத வந்து அப்டேட் கொடுத்துட்டே வரோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ரிசல்ட் வந்து வரல, அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காசு கொடுத்து வேலை வாங்கி வேலைக்கு போயிட்டாங்க, ரிசல்ட்டே வரல, அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மற்றவங்கள வந்து பயமுறுத்துகிறாங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வரல. தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ யாருமே காசு கொடுத்து வந்து வேலைக்கு சேரல. இந்த சிஸ்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு எல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க்கு ப்ளஸ் அவங்களோட இனச்சுழற்சி முறையில் தான், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இதற்கு முன்னாடி வேலை வாங்கினவங்க அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கினதான் அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்களே சொல்கிறாங்க, இப்போ மட்டும் மாறப்போகுதா என்ன, அதே மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. மாற்றத்தை வந்து நம்ம தான் வந்து கொண்டு வரணும். அதாவது நம்ம கொடுக்காம இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த வேலைக்கு தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம முதல்ல காசு கொடுக்காம இருக்கணும். அதுதான் வந்து உண்மை. ஸோ இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவங்களில் நான் கேட்ட வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுக்கல. முக்கியமாக இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்மையான முறையில் மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ யாருமே அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. ரிசல்ட் ஒவ்வொரு இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கு. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டம், அதாவது தூத்துக்குடி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்கு தான் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று அனுப்புகிறாங்க. திருவண்ணாமலையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்கு அதாவது நமக்கு ஒரே நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு போஸ்ட் மூலமாக வரும் இல்லையா, எல்லாருக்குமே ஒரே நாளில் வராது. அதனால் ஒரு மாவட்டத்துக்கு வர ஆரம்பிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 1 வீக், இப்போ திங்கட்கிழமை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்க, அதை நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் வரை கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வரலாம். ஒவ்வொரு தாலுகாக்களுக்கும் தனித்தனியாக தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாவட்டத்தை இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரே நாளில் எல்லா தாலுகாவுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது, எல்லாருக்கும் போய் சேராது. அதுலேருந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து ஆகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்தது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்டடாக அர்த்தம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம், உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா என்ன ஏது அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணலாம். அப்படியும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்செலக்டட்னு நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். சரி, ஓகே. முக்கியமாக இந்த வாரம் இன்று முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 மாவட்டம், அதாவது தூத்துக்குடி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று முதல் முக்கியமாக இந்த வாரங்களில் மற்ற தாலுகாக்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரும். மற்ற வேறு எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக அனுப்பிட்டே வந்து வராங்க. யார் யாரெல்லாம் செலக்டடு அப்படின்றத வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அனுப்பிட்டே வந்து வராங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேலம் மாவட்டம் இந்த வாரங்களில் வரும். சேலம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தேனி மாவட்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு மே மாதத்தில் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரங்களுக்குள்ளே ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஸோ ஜூன், ஜூலை அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி டிலே ஆகலாம். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக இருங்க. ஸோ அங்கன்வாடி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வருது, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.